வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், எது எனக்கு தகுதியானது, எது எனக்கு தகுதி இல்லாது, இந்த இடத்துக்கு இது சரியாக இருக்குமா, இது சரி இருக்காதா, எல்லாரும் முடிவெட்டலாம், எல்லா ஸ்டைலாக தான் இருக்கும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி தன்னுடைய சிகை அலங்காரம் பண்ணணுங்கிறது ஒரு வரைமுறை இருக்குது. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வஸ்திரத்தை உடுக்கணும், எது ஒழுக்கமானதுங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. எல்லாமே சாப்பிடலாம், நமக்கு எது எப்படி சாப்பிடணும் நமக்கு என்ன பண்ணணும் தெரியணும். நம்ம இப்போ வெளி தேசத்துக்கு போகிறோம், உங்ககிட்ட சைனாவில் சாப்பிட சொன்னால் சாப்பிட உங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவீங்க? அவன் 2 குச்சி வச்சு தள்ளுறான் உள்ள, உங்களால் அந்த குச்சி வச்சு தள்ள முடியுமா? உங்களுக்கு தெரியலல்ல, அழகாக நீங்கள் கையிலே சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஹல்லேலூயா. அந்த குச்சியில் சாப்பிட்றேன்னு சொல்லி என்ன குச்சி எடுத்து கண்ணில் குத்திக்காம மூக்கில் குத்திக்காம அப்படின்னா, சில இடத்துல லிபரல் இருக்கும், சில இடத்துல என்ன இருக்காது, லிபரலாக இருக்காது. நமக்கு அங்கே கட்டுக்கோப்பு இருக்க வேண்டியது அவசியம் இருக்குது. அப்படின்னா செம்மைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க செம்மைப்படுத்தலாம். அப்புறம் எல்லாவற்றிற்கும் ஒரு செம்மை இருக்கிறது வாழ்க்கையில். எல்லா இடங்களில் ஒரு வேலை செய்கிற இடத்துல, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவன், ஒரு மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எப்படி உங்கள் பிரின்ஸ்பால்கிட்ட, ப்ரொஃபஸர்கிட்ட எப்படி அணுகணும் வரைமுறை இருக்குது. சக மாணவனோடு கூட இதெல்லாம் நிறைய வரைமுறைகள் இருக்குது. இது எப்படின்னா, இதை போல ஒரு ரட்சிக்கப்பட்டவன் தன் வாழ்க்கையை சாகிற வரையிலே செம்மைப்படுத்தணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு தவறா தெரியாத விஷயம், வசனத்தை நீங்கள் பிடிச்சி வாழ பழகும்போது, வருடங்கள் கழிந்து போகும்போது அன்னைக்கு தான் புரியும் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணோன்னு தெரியும். அது வரையிலும் நமக்கு என்ன பண்ணாது, புரியவே புரியாது. அதுதான் செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றார் ஆண்டவர். என்னது? செம்மையானுடைய வம்சத்தை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ வாழ்க்கை முழுக்க தன்னை செம்மைப்படுத்துகிற ஜனம்தான் ஒரு கட்டத்தில் இஸ்ரேல் மக்களுடைய எல்லா குடும்பங்களையும் கட்டுகிற மனுஷராக நின்றார்கள். ஹல்லேலூயா. யாசரின் ஜபக்குழு, ஏற்கனவே பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். யாசரின் ஜபக்குழுவினர் அவங்க யாருன்னா, யாசரின் ஜபக்குழுனா செம்மையானவர்களின் சங்கம். என்னது? செம்மையானவர்கள் சங்கம். அப்படின்னா அவங்க பல மக்கள் இருந்த போதிலும், இஸ்ரேல் மக்களில் பல மக்கள் இருந்த போதிலும், பல கோத்திரங்கள் இருந்த போதிலும், அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தனிப்பட்ட விதத்தில் செம்மையாய் வைத்து கொண்டவர்கள். ஹல்லேலூயா. தனிப்பட்ட விதத்தில் செம்மையாய் இருந்தவர்களை கொண்டுதான் கர்த்தர் விழுந்து போன தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. அந்த செம்மையானுடைய ஜெபம் தான் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டது. நம்ம யாசரின் ஜபக்குழு யாருன்னு சொன்னால், நெகேமியா, எஸ்ரா, எரேமியா, ஏசாயா, ஆமோஸ், இவங்க எல்லாமே யாருன்னா இஸ்ரேலில் இருந்து முத்துக்களை போன்ற, தானியேல், இவங்கெல்லாம் முத்துக்களை போன்ற செம்மையான வம்சத்தார். ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாம் இப்போ சபைக்கு வராங்க, எல்லாரையும் செம்மையானவங்களாம் சொல்ல முடியாது. இதில் செலக்டடாக சில பேர் இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சபைக்கு ஜெபம்னா இருப்பாங்க, கொடுக்கறதுல ஃபஸ்ட்டாக இருப்பாங்க, உழைக்கிறதுல ஃபஸ்ட்டாக இருப்பாங்க, கீழ்ப்படிதலில் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க, முடிந்த அளவுக்கு பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர்களை தான் என்னென்னு சொல்ல முடியும்னா செம்மையானவர்கள் வம்சம்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அவர்கள் தான் இப்போ ஒருவேளை ஏதோ ஒரு பிரளயம் ஏதோ ஒரு அழிவு வந்துருச்சு, அதில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் மிச்சமாயிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, நல்ல கடவுளுக்கு பாய்ந்தவங்க. அந்த 5 பேர் 4 பேர் மீண்டும் அவருடைய குடும்பங்களை எடுத்து கட்டுவார்கள். ஹல்லேலூயா. அப்படிதான் இஸ்ரவேல் தேசத்தில் மீண்டும் கர்த்தர் ஒரு ரிவைவலை கொடுத்தார். யாரை கொண்டுன்னா, எஸ்ரா, நெகேமியா, ஏசாயா, எரேமியா, தானியேல், இவர்களை கொண்டு இவருடைய ஜெபம் தான் கேட்கப்பட்டது. இவங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்னா செம்மையானவர்களின் ஜெபம். அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அப்படிதான் அவங்க ஜெபம் இருந்தது. ஆண்டவரே, இந்த மக்கள்லாம் பாவம் பண்ணிட்டாங்க, இந்த மக்கள்லாம் அக்கிரமத்தில் இருந்துட்டாங்க, ஆகவே மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து தேசத்தை கட்டி எழுப்புன்னு சொல்லலை.
ஃபர்ஸ்ட் இன்னர் மேன், முதலாவது தன்னுடைய தவறை, தன் குற்றத்தை, தன் மீறுதலை, தன் பாவத்தை உணர்கிற அனுபவம் தான், உணர்ந்து சரி செய்து கொள்ளுகிற அனுபவம் தான் செம்மையான வாழ்க்கையா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஒன்று புரியணும், செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியம்னா நாம செம்மையானவர்களா மாறுவதற்கு பிரயாசப்படணும். நீங்க